அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திற்குள் வைத்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்கிற அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இன்றைக்கும் நாம் இணைக்கப்பட்டு இந்த பரிசுத்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்தார். அவருக்கும் வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி யாத்திரையாகம புஸ்தகம் 15வது அதிகாரம். இந்த யாத்திரையாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே ஒரு நல்ல சம்பவத்தை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். கசப்பான தண்ணீர் தித்திப்பாக மாற்றியது. பிட்டர் வாட்டர் மேட் ஸ்வீட் என்று ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தப் போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே சூர் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் 3 நாள் பிரயாணமாய் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் அலைந்தார்கள். அவர்கள் மாரா என்கின்ற இடத்திற்கு வந்தபோது அந்த இடத்தில் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை அவர்கள் குடிக்கக்கூடாத தண்ணீராய் அது காணப்பட்டது. எனவே அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தண்ணீர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். ஆகாரம் இல்லாமல் கூட நாம் இருந்து விடலாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த தண்ணீரே நமக்கு பிரதானமாக இருக்கும்போது அதில் நம்முடைய சுவைக்கேற்ற மாறுபாட்டினை எந்த தண்ணீர் கொடுத்தாலும் அதை நாம் பானம் பண்ண மாட்டோம் என்பது நம்மில் இருக்கக்கூடிய குணம். ஆனால் இந்த இடத்தில் அந்த சூர் வனாந்தரத்தை கடந்ததற்கு பின்பு மாரா என்ற இடத்திலே அங்கு வந்தபோது அங்கு ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். அங்கு கூடி வந்தபோது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் வேண்டுமென்று நினைத்த மாத்திரத்தில் அந்த இடத்து மாறாவின் தண்ணீரை குடிக்க பாத்திரத்தில் அது கசப்பாக தான் இருந்தது. எனவே அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். யாத்திரையாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இதை போல அதே யாத்திரையாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்கள் எகிப்திலே புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? மக்களுடைய வசதி, ஒரு தலைவன் தன்னுடைய தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தீர்மானித்த போது அந்த தலைவன் தேசத்திற்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்வதற்கு சில சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மக்களுடைய முறுமுறுப்பு அன்றிலிருந்து இன்று வரை எதிரிடையாக இருக்கும். நல்லதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அதை மெச்ச மாட்டார்கள். ஏதாவது குறைவுகள் காணப்பட்டால் அந்த குறைவுகளை சொல்லுவார்கள். நல்லதை அவர்கள் எண்ணிக்கூட பார்க்க மாட்டார்கள். அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதே யாத்திரையாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து. இந்த முறுமுறுப்பு என்பது அவர்கள் அவிசுவாசத்தை காண்பிக்கிற ஒன்று. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்கள், துயரங்கள்,
இக்கட்டுகள் சம்பவிக்கும்போது அவைகளை எதிர்கொள்வதற்கு நாம் முயற்சிக்காமல், அவைகளை எப்படி எதிர்கொண்டு அந்த சங்கடத்திலிருந்து வெளிவருவது என்பதை நாம் நினைக்காமல், உடனே ஒரு முறுமுறுப்பு தான். அந்த முறுமுறுப்பு என்பது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுவிடும். நல்ல குணம் அல்ல முறுமுறுப்பது. அதுவும் தேவனுடைய சமூகத்தில் தேவன் நடத்துகிற மகனை அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு அனுபவத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மோசே சொல்லுகிறார், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரிலே போட்டவுடனே அந்த மதுரமான தண்ணீராக அந்த தண்ணீர் மாறியது. அவர் அதை அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து முறுமுறுத்த அந்த பிள்ளைகள் மோசேயின் உள்ளத்தை சங்கடப்படுத்தினார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் முறுமுறுப்பது எப்படி? அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கும் சில நேரங்களில் நாம் ஜெபிக்கின்ற சமயங்களில் அல்லது நமக்கு வாய்க்கக்கூடிய நல்ல ஈவுகளை நாம் பெற முடியாமல் போகும்போது நாம் முறுமுறுக்கிறோம். அந்த முறுமுறுப்பு நமக்கு கூடாது என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முறுமுறுத்தலை கேட்டு ஆண்டவர் மோசேயினிடத்திலே ஒரு மரத்தை வெட்டி அங்கு அந்த மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி நீ தண்ணீரிலே போட்ட உடனே அது மாறும் என்று சொல்லுகிறார். மோசே அதை செய்கிறான். உடனே அந்த தண்ணீர் தித்திப்பாக மாறுகிறது. என்ன ஆச்சரியம்! ஒருவேளை இதற்கான மாற்றத்தை இஸ்ரவேல் ஜனங்களே செய்திருக்கலாம். இதை மோசேயினிடத்தில் கொண்டு சென்று மோசே தேவனிடத்தில் கொண்டு செல்வதற்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. தண்ணீர் மாறியதா? குடிக்கின்ற தண்ணீர் உப்பாக இருக்கிறதே, இது மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய தவறுகளே நாம் தவறுகள் செய்வதற்கு காரணமாக மாற்றிவிடு. அதை நாம் யோசிக்க மாட்டோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தவறுகளே, நீங்கள் செய்த பாவங்களே உங்களை தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய நற்கிரியைகளை தடுத்து விடுகிறது என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நீலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு எலிசா தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள் என்ன என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிகிறோம். எரிகோவிலிருந்து அவனிடத்திலிருந்து திரும்பி போய் அவன் செய்த அந்த காரியங்களை அங்கு மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் சென்ற அந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் தண்ணீர் உப்பாய் இருக்கிறது என்று 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. முறையிட்ட அவர்கள் முறுமுறுப்பு, அவர்களுக்கு காரியம் கைகூடி வரவில்லையே, முறுமுறுப்பு. உடனே எலிசா
உப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். உப்பை கொண்டு வந்து அந்த தண்ணீரிலே கலக்குகிறான். அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக, குடிப்பதற்கேற்ற தண்ணீராக மாறுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படியெல்லாம் பார்க்க முடிகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் முயற்சி எடுத்தால் எல்லாமே நமக்குள்ளாக நடக்கும். ஆனால் நாம் முயற்சி எடுக்காமல் உடனே அதை குறித்த ஒரு அனுகூலம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை நாம் நாடுகிறோம். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. சில நேரங்களில் துக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் வரும்போது அதற்கேற்ற பலத்தை நாம் எப்படி காண வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் அறிந்திருந்தாலும், அந்த தேவனுக்கு நாம் சற்று நம்முடைய முயற்சியை எடுத்து தேவன் செய்யக்கூடியதை நம்மால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லும்போது, அந்த தேவனுக்குரிய அந்த நிலையில் அவர் செய்கின்ற அந்த பணியை நம்மால் ஏன் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து பார்ப்பது இல்லை. தேவன் நமக்கு செய்வதற்கான பலத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நினைக்கின்றாயோ அல்லது கை கொள்ள மாட்டாயோ என்பதையும் அவர் சோதிப்பதற்கு உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்தார். அன்பு பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்தில் நடத்துவதற்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஏனென்றால் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து அந்த பிள்ளைகள் மீட்டுக்கொள்ளப்பட்டு மீண்டும் அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்களை சோதிப்பதற்காக, அவர்களுடைய மனம் தெளிவுபட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிக்ஷைகளை கொடுக்கிறார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அதே அதிகாரத்திலே உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தார்கள். என் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்திலே மன்னாவினால் போஷித்த தேவன் 40 ஆண்டுகள் உங்களை எப்படி வனாந்தரத்திலே வழிநடத்தினாரோ அதை போல உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வாக்கை நீங்கள் ஒரு காலம் மறக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் ஆண்டவருக்குள் எப்படி பலப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணம் ஞானமாக ஏற்படுத்தினார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ யோர்தான் நதியை கடப்பதற்கு உன் தேவன் தண்ணீரை குவியலாக வைத்தாரே, அதையெல்லாம் நீ பார்த்ததற்கு பின்பு உன் மனதை நீ திடப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை பெறாமல் இன்னும் சந்தேகத்தோடு இருக்கிறாய். நீ சேவிப்பதற்கு ஆயத்தமா என்று ஆண்டவர் கேட்கிறார் என்று யோசுவா சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய செயலை ஒரு நாளும் நாம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வைக்க வேண்டுமே தவிர அவரை சோதிப்பதற்கு, அந்த அவநம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு ஒரு நாளும் நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்மை அடிப்பதில்லையா? யோசித்து பார்ப்போம். ஏன் அடிக்கிறார்கள்? அதனால் அவர்கள் கெட்டவர்கள் என்று தீர்மானிப்பதா, அல்லது அவர்கள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு குறையப்பட்டு விட்டது என்று நினைக்கலாமா? இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் தேவன் நம் மீது காட்டுகிற அன்பு ஒன்றுதான், மாறாத அன்பு. அவருடைய அன்பிலே குறைவே இல்லை.
இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை ஏற்று நடப்பதற்கான பலத்தை தேவ சமூகத்தில் நாம் பெற்று, கசப்பான காரியங்கள் நம்மிலிருந்து தித்திப்பாக சுவையாக மாற்றப்பட வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய பெரிதான வல்லமை இருந்து மாறாவின் கசப்பை நீர் எப்படி தித்திப்பாக மாற்றினீரோ, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள், மாறுபாடான குணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நாங்கள் தித்திப்புள்ள பிள்ளைகளாக உம்முடைய வசனத்தை ஏற்று நடப்பதற்கான பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். இதை கேட்கிற நீங்கள் தயவுகூர்ந்து இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.